இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதமும் எக் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு 1 பாட் ரைஸ் தான். டக்குன்னு நம்ம எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் பால் ரைஸை சும்மா வெறுமனே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக வெஜிடபிள் வந்துட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு சேர்த்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய காய்கறியை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் வந்து நான் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் வந்துட்டு பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு அது சைடில் நான் ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். முட்டை கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டு 2 முட்டையை அவிச்சு அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். நமக்கு தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மேலாப்பில் தடவி விட்டுட்டு 5 நிமிஷம் தம் விட்டு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும்.